ஹாய் வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு ஜான்ஸ் ஃபுட் ஃபீஸ்ட். இன்றைக்கி நாம் இடியாப்ப சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அது என்ன புதுசாக இடியாப்ப சேமியான்னு கேட்குறீங்களா? அதாவது காலையிலையோ மதியமோ இடியாப்பம் செஞ்சுட்டு அந்த இடியாப்பத்தில் மீதி இருக்கிறத வச்சு சேமியா நம்ம பண்ண போகிறோம். ஒரு வானலியில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் வணக்கிறோம். வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனியனை கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் மேகி பவுடர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கிளறிட்டு நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த சேமியாவை இதில் போடுறோம். இடியாப்ப சேமியாவை இதில் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடுறோம். ஸோ கிளறி விட்டோம்னா நமக்கு ஒரு சுவையான இடியாப்ப சேமியா கிடச்சிரும். ஸோ இது சிம்பிள் தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ மீந்து போன அந்த இடியாப்பத்தை வச்சு நம்ம சேமியா இப்படி பண்ணுறோம். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.